குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தில் செபி ரீசெண்டாக நடத்தின இன்ஸ்பெக்ஷன் மற்றும் ஆடிட்டிங்கின் போது குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் ஏதோ தவறுகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் செபிக்கு ஏற்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து தங்களுடைய அந்த இன்வெஸ்டிகேஷனை மறுபடியும் தொடர்ந்திருக்காங்க. குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தில் இப்படி ஒரு தவறுகள் நடந்திருக்கு, இல்லைனா ஏதோ ஒரு விஷயம் உள்ள இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதற்கு பிறகு அதில் முதலீடு செஞ்ச இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் நர்வஸ் ஆனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தை பொறுத்த வரைக்குமே ரீசெண்ட் டைம்ஸில் குறிப்பாக லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல க்ரோத்தை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸாக தான் இயங்கி வந்துட்டு இருக்கு. அவங்க மொத்தமாக 90,000 கோடிக்கும் மேற்பட்ட ஃபண்ட்ஸ்களை மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் போர்ட்ஃபோலியோஸை பொறுத்த வரைக்குமே 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட போர்ட்ஃபோலியோஸை குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தினுடைய இந்த க்ரோத் காரணமாக இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்யறதை தொடர்ந்து செஞ்சுதான் வந்துட்டு இருக்காங்க. இதனால தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த தவறுகளோ இல்லை மிஸ்டேக்ஸோ நம்மளுடைய முதலீட்டை, நம்மளுடைய பணத்தை பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு தயக்கமுமே இருந்து வந்துட்டு இருந்துச்சு. உண்மையாகவே இந்த நிறுவனத்தில் என்ன நடந்துச்சு, செபி என்ன சந்தேகப்படுறாங்க, முதலீட்டாளர்களினுடைய பணத்திற்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். முதல்ல செபி என்ன மாதிரியான ஒரு டவுட் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தில் ஃப்ரண்ட் ரன்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது இல்லீகல். இது நடந்திருக்கிறதா அவங்க சந்தேகப்பட்டதன் காரணமாக தான் தொடர்ந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. ஓகே, ஃப்ரண்ட் ரன்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, குவாண்ட் நிறுவனத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த நிறுவனம் தன்கிட்ட இருக்கக்கூடிய ஃபண்டை ஒரு பெரிய நிறுவனத்தின் மீது முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது வச்சிருந்தாங்கன்னா அவங்க சாதாரணமாக ஒரு சின்ன அமௌண்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க, கோடி கணக்கில் தான் பண்ணுவாங்க. அந்த முதலீட்டை ஆட்டோமேட்டிக்கா இவ்வளவு பெரிய நிறுவனம் இன்னொரு ஃபண்ட் மேல அதிகமான முதலீடுகளை செய்யும் போது அந்த ஃபண்டோட வேல்யூ அப்படிங்கிறதும் அதிகமாகும். இந்த விஷயம் அந்த நிறுவனத்திற்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அது டோட்டலா ரொம்ப அஃபிஷியலான விஷயம். வெளியே இருக்கிற யாருக்குமே இந்த விஷயம் போகக்கூடாது, தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னா அது இல்லீகல் அப்படிங்கிறது. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த நிறுவனத்திற்குள்ள இருக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் இல்லைன்னா ட்ரேடர்ஸ், புரோக்கர்ஸ் இவங்க எல்லாம் வெளியே இருக்கக்கூடிய தங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இந்த நிறுவனம் குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் எங்களோட அந்த பணத்தை இந்த நிறுவனத்தின் மேல முதலீடு செய்ய போறோம் அப்படிங்கிறத வெளியே இன்ஃபர்மேஷனா லீக் பண்ணியிருக்காங்க. அது ஓவர் த ஃபோனா இருக்கலாம், இல்லைன்னா பேசும்போது அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அந்த இன்ஃபர்மேஷனை வெளியே லீக் பண்ணதுனால வெளியே இருக்கக்கூடிய ஒரு காமனான நபர் இல்லைன்னா ஒரு பெரிய ஆள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் முதலீடு செய்வதற்கு முன்னாடியே அவங்க பிளான் பண்ணி வச்ச அந்த நிறுவனத்தின் மீது முதலீடு செய்வாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த நாட்களில் முதலீடு செஞ்ச இந்த நபருக்கும் அந்த ஃபண்டினுடைய வேல்யூ அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே போகும். இது இவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு லாபத்தை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். நம்ம யூஸ்வலாக கேட்கலாம், என்னது அவங்க பண்ண போகிறாங்கிறது வெளியே இருக்கவங்களுக்கு சொன்னால் என்ன தப்பு அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இது நிச்சயமாக தப்பான விஷயம் தான். இது டோட்டலி இல்லீகல். இது ஒரு ஸ்கேண்டல் அப்படிங்கிற மாதிரி தான் செபி தன்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் வச்சுருக்காங்க. இந்த விஷயம் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் குவாண்ட்ல ரொம்ப நாளாக நடந்துட்டு வருது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தினால தான் தொடர்ந்து இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷனை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. சரி, ஃப்ரண்ட் ரன்னிங் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை அதாவது முதலீடு செய்ய போகிறோம் பெரிய தொகையை அப்படிங்கிறத முன்னாடியே சொல்கிறது. இதுவும் ஒரு இன்சைடர் இன்ஃபர்மேஷனாக ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது வேற. இன்சைடர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஃப்ரண்ட் ரன்னிங்ல இருந்து. சரி, இன்சைடர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இந்த நிறுவனத்துக்கு ஃபியூச்சர் டேஸ்ல ஒரு மிகப்பெரிய டீலிங், மிகப்பெரிய பிளான் இருக்கு. அது நடந்துச்சு அப்படின்னா இந்த நிறுவனத்தினுடைய பங்குகள் அப்படிங்கிறது இன்னுமே வேல்யூ அதிகரிக்கும், க்ரோ ஆகும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனை நான் வெளியே இருக்கக்கூடிய என்னோட ஃப்ரெண்டுக்கோ என்னோட ரிலேட்டிவ்க்கோ சொல்லி அவங்க ஓகே இந்த கம்பெனி இந்த ஷேர்ஸ் அதிகமாக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்னோட நிறுவனத்தின் மீது முதலீடு செஞ்சாங்க, அதனால அவங்க ஒரு வகையில் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அதுதான் இன்சைடர் இன்ஃபர்மேஷன். ஆனால் ஃப்ரண்ட் ரன்னிங் அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா ஒரு பெரிய நிறுவனமே இன்னொரு நிறுவனத்தின் மீது பெரிய தொகையை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான். ஸோ இதுதான் இன்சைடர் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் ஃப்ரண்ட் ரன்னிங்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஓகே, செபி இந்த மோசடி உறுதியாயிருச்சு அப்படின்னா என்ன மாதிரியான தண்டனைகளோ இல்லைன்னா என்ன மாதிரியான பெனால்ட்டிஸோ கொடுக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரண்ட் ரன்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுதான் முதல் தடவை நடக்கிறது கிடையாது. ஏற்கனவே சில நிறுவனங்கள் ஃப்ரண்ட் ரன்னிங் அப்படிங்கிற அந்த மோசடியை செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரியான டைம்ல மேக்ஸிமம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முதலீட்டாளர்களினுடைய அந்த ஃபண்டுக்கு எந்த பிரச்சனையும் வராம தான் பார்த்துப்பாங்க. அதே நேரத்தில் அந்த ஃபண்ட் ஹவுஸ்க்கு பெனால்ட்டி அப்படிங்கிறத விதிப்பாங்க. இந்த தவறுகளை செஞ்ச ஃபண்ட் மேனேஜர்ஸ், ட்ரேடர்ஸ்க்கு டோட்டலாக அவங்க இனிமேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு தடையாக விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. இந்த கேஸை பொறுத்த வரைக்குமே செபி என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சர் டேஸ்ல தான் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததான் முக்கியமான ஒரு கேள்விக்கு என்ன ஒரு ஆன்சர், அதாவது இன்வெஸ்டர்ஸ்னுடைய பணத்திற்கு ஏதாவது பிரச்சனை வருமா? ஏற்கனவே குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம், ஸ்மால் மிட் இல்லைன்னா லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதற்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா, நம்மளோட ஃபண்டுக்கு ஏதாவது ஆபத்தா அப்படின்னு
கேட்கும்போது இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்குமே ஃபண்ட்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது. செபியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க கரெக்டான முறையில் தான் முதலீடுகள் எல்லாம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஃப்ரண்ட் ரன்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபண்டுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அங்கே இருக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜர் செஞ்சிருக்கக்கூடிய தவறுகள் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நம்மளோட ஃபண்டுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் தான் செபி வந்து தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேனிக் செல்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா குவான் நிறுவனத்தில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் நடந்து வந்துட்டு இருக்கு. அதனால நம்மளுடைய பணத்திற்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன நர்வஸ்ல வந்து தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்தை ஷேர்ஸை வந்து செல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் இந்த டைம்ல நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இது குறித்து ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் மற்றும் எக்கனாமிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா குவான் நிறுவனத்தில் நீங்கள் முதலீடு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அது வந்து சேஃபாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஃப்ரண்ட் ரன்னிங் மாதிரியான விஷயங்கள் வேறு நிறுவனத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் வச்சுதான் அவங்க வந்து இந்த ஒரு ப்ரெடிக்ஷனையும் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் செபி வந்து குவாண்ட் நிறுவனத்திற்கு என்ன மாதிரியான பெனால்ட்டி இல்லைனா தண்டனை விதிக்க போறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. ஏன்னா ஒன்ஸ் வந்து கிளியரா எவிடன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் செபி தன்னுடைய தண்டனையுமே அறிவிப்பாங்க. அதனால இப்போ வந்து வாங்காம இருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபண்டை பத்தி எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறது நல்லதுதான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விழிப்புணர்வான விஷயம் அப்படிங்கிறதையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரே நிறுவனத்தில் ஸ்மால் கேப் லார்ஜ் அப்படின்னு போடாம வேறு வேறு நிறுவனங்களில் போடுறது நல்லது. இப்போ ஸ்மால் லார்ஜ் மிட் அப்படிங்கிறது மட்டும் மாற்றி போடாமல் நிறுவனங்கள்லேயே ஷேர்ஸ் வந்து நம்ம பிரித்து அதில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வர்றதும் நல்லது. ஏன்னா ஏதாவது ஒரு ஃபண்டுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வருது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா ஓகே நம்மக்கிட்ட இன்னொன்று இருக்குது, இன்னொரு நிறுவனத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், இது வந்து ப்ராப்ளம் ஆனாலும் நமக்கு இது கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன தைரியம் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்வெஸ்டர்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் இதனால் எந்த ஒரு ஆபத்துமோ பயமோ தேவையில்லை அப்படிங்கிறது தான் எக்கனாமிஸ்ட்டும் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸும் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது.